எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன இது விஷயம்னா சார், இவர் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாரு. ஆனா நம்பானியாவும் அவர் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டே இருப்பாரு அந்த கேரக்டர். எனக்கு அந்த படம் பார்த்துட்டு ஒரு தாக்கம், ஓ நம்ம என்ன ஆகணுமோ நினைக்கிறோமோ அதுவாவே ஆகிவிடுவோம் அப்படின்னு நானும் மேனிஃபெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ எல்லாருமே மேனிஃபெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு ட்ரெண்டாவே மாறிடுச்சு. அது தேங்க்யூ தேங்க்யூ. அது சொன்னாங்க, நிறைய பேர் எனக்கு சொன்னாங்க. இல்லை அது பொதுவாகவே சொல்கிறது தானே. ஆக்சுவலி நம்ம மைண்டில் வந்து ஒரு ஒரு மைண்ட் வைஸ் வார்மப்பிங்லேயே இருந்ததுன்னா அதை நோக்கி நம்மளை நகர்த்தி அதை எடுத்துகிட்டு போகலாம். ஆமாம் ஆமாம். அப்படின்ட்டு இப்போ ஊரில் இருக்கும் பொழுது சினிமாவில் நம்ம இங்கே வரணும், சினிமாவில் அச்சீவ் பண்ணணும் அப்படின்றது ஒரு ஒரு சின்ன புள்ளி தான். இது வந்து 10 கோடி பேரில் 20 கோடி பேருக்கு எல்லாருக்குமே இருக்கும். நிச்சயமா நிச்சயமா. ஏன்னா சினிமா க்ரஷ் அப்படி. ஆனால் அது செயலுக்கு வர்றது எவ்வளோ பேருக்கு வருதுன்னு பார்த்தா ஒரு 50,000 பேர்லேருந்து ஒரு 1,00,000 பேருக்குள்ளே மட்டும்தான் இருக்கு. ஆமாம். அப்போ இந்த 9 கோடி பேர் அரைஸ் ஆயிடுறாங்க. ஸோ இது ஒரே ஒரு ரீசன் வந்து இந்த ஒரே விஷயத்துக்குள்ளே நம்ம மைண்டை வந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறது. அப்புறம் அதை நோக்கி அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நகர்த்தி அது எடுத்துகிட்டு வரும். பட் அது சில ஸ்ட்ரகிள்ஸ், ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ், அது இது வாட் எவர் எனி ரீசன்ஸ் வந்து அவங்களுக்குலாம் இருக்கும், தவிர்க்கப்பட்டவங்களுக்கு. பட் அதுலேயும் பிடிவாதமாக இருக்கிற பர்சன்ஸ் மட்டும் இப்படி உள்ள வர்றாங்க. அப்போ அந்த தாட்ஸ் ப்ராசஸ் வந்து ரொம்ப முக்கியமாக நான் ஃபீல் பண்ணுறேன்.